வணக்கம். கிரியா யோகம். இந்த கிரியா யோகம் கிருஷ்ணன் அவர்களால் உபதேசத்தால் உருவானது. அவர் தான் முதல் ஆதி அந்தம். இந்த கிரியா யோகம் இருக்கிற யோகங்கள்லேயே சுலபமான யோகம். இந்த கிருஷ்ணர் அவர்கள் சொன்ன யோகம் இந்த யோகம் மக்களுக்கு ஈஸியாக, ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக கற்றுக்கூடிய யோகம் எதுன்னா கிரியா யோகம் தான். அந்த கிரியா யோகம்னா என்ன, அது எப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படிநிலையாக எப்படி என்னென்னலாம் செஞ்சு நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கிரியா யோகம்னா என்ன அப்படின்னா செயல். எப்பயுமே ஒரு செயல் செய்கிறேன்னா அதுக்கு முன்னாடி அந்த செயலை நீ சொல்லுவ. என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அது மனசில் எண்ணனா தான் சொல்ல முடியாது. அப்புறம் எண்ணறோம். இந்த எண்ணமெல்லாம் எங்கே இருக்குன்னா மனதில் இருக்குது. இந்த மனம் உடலில் இருக்குது. இதுதான் கிரியா யோகத்தோட ஃபார்மட்டு. அப்போ உடல், மனம், எண்ணம், சொல், செயல், இந்த படிநிலையில தான் கிரியா யோகம் இயங்குது. ரொம்ப சிம்பிளா இதுதான் பாருங்க. உடல், மனம், எண்ணம், சொல், செயல், இந்த 5 வகையான விஷயங்களை நீங்கள் கையாண்டாவே நீங்கள் முக்திக்கு போயிடலாம். நம்மளோட ஐக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம் கிரியா யோகம். நம்ம அதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும் அப்படி இப்படின்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதில் அழகாக சிம்பிளாக அந்த இறைவனே நமக்கு நேரடியாக மக்கள் கஷ்டப்படுறாங்க, இதை இப்படி யோகத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அதில் உடல் தத்துவத்தை முதல்ல எடுத்துக்கிறோம். உடல், இந்த உடம்பை நம்ம தூய்மைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு தூய்மைப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நம்ம ஸ்டெப்பு உள்ளே போகலாம். அப்போ முதல்ல உடம்பை தூய்மைப்படுத்தணும். உடம்பை 2 பிரிவாக எடுத்துக்கணும். தலை ஒன்று, முண்டை ஒன்று. தலையை நம்ம சுத்தப்படுத்தணும்னா கபாலபாத்தி அப்படிங்கிற ஒரு பிராணயாமம். இன்னும் நான் சில பிராணயாமம்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் கபாலபாத்தி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மந்திரங்கள் பண்ணிங்கன்னா அந்த தலை சுத்தமாயிடும். தலை சுத்தமானால் தான் உடல் பக்குவப்படும். அப்போ கபாலபாத்தி, பீஜ மந்திரங்கள் சொன்னோம்னா அந்த தலையோட நாடி நரம்புகள் பூரா சுத்தமாகும். இதில் என்ன சுத்தமாகும்னு கேட்டிங்கன்னா இடகலை, பிங்கலை, சுழுமுலைன்னு 3 நாடி இருக்குது. கண்ணில் 2 நாடிகள், இடகலை, பிங்கலை இருக்குது. சுழுமுனைங்கிறது அந்த மத்தியில் இருக்குது. இந்த 3 நாடிகளை சுத்தப்படுத்திட்டாவே மற்ற எல்லா நாடிகளும் ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாக தயாராகிடும். அதுக்காக இந்த விஷயத்தை கபாலபாத்தியும் பீஜ மந்திரத்தையும் ஓதும் போது அது சுத்தமாயிடுது. இந்த முண்டத்தை நம்ம எப்படி சுத்தப்படுத்தணும்னா நாடி சுத்தி பிராணயாமத்தில் பண்ணோம்னா அந்த 72,000 நாடிகளும் சுத்தமாயிடும். நீங்கள் பிராணயாமம் செய்யலாம், யோகா செய்யலாம். ஆக மொத்தத்தில் இந்த 2 விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். கிரியா யோகத்தில் எது, இந்த கபாலபாத்தியமும் பீஜ மந்திரம் தலைக்கு செய்யுங்க, முண்டத்துக்கு நாடி சுற்றி செஞ்சிங்கன்னா போதும். இதை அழகாக ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் செய்யும்போது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அழகாக அற்புதமாக அந்த உடல் ஒரு நல்ல நிலைமைக்கு தூய்மை அடைஞ்சிடும். அதே சமயத்தில் அசைவ உணவுகள், தேவையற்ற ஜீரணமாகாத உணவுகளை எல்லாம் தவிர்த்தணும். இப்படி உடலை முதல்ல பக்குவப்படுத்தி ஒரு தயார் நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டு தான் அடுத்த ஸ்டெப் போகணும். இப்போ இந்த உடல் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த உடம்பை மட்டும் இறுக்கமான கடினமான வேலைகளை செஞ்சு இந்த உடம்பு சதையவெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட வேலைகளை தூக்கி போட்டணும். அதை செய்யவே கூடாது. கடினமான வேலை இந்த உடலுக்கு செய்யக்கூடாது. ஏன்னா உடல் பக்குவம் அடையணும், தூய்மை அடையணும். அதுதான் முதல் தத்துவம். அப்போ உடலை நம்ம பக்குவப்படுத்துகிறோம், தூய்மை அடைய வைக்கிறோம். இந்த உடலை
சரியான முறையில் வச்சுக்கிட்டோம்னா அடுத்த இயக்கத்துக்கு நம்ம போகலாம். கிரியா யோகத்தில் முதல்ல உடல். நன்றி.